அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் சீதாபதி. கேரள அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது, ஐயப்பன் கோயிலில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, உலகெல்லாம் இருக்கக்கூடிய மனிதர்கள், குறிப்பாக இந்து மதத்தோடு சேர்ந்தவர்கள் அனைவருமே வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இதற்கான தீர்வாக, இதற்கான முடிவாக என்ன செய்ய போகிறோம் என்று யாரும் இறங்கி வரலையும் பெரிதாக போராட்டம் செய்ததாக தெரியவில்லை. காரணம், ஏதோ ஒரு மதத்தை மட்டுமே குறிவைத்து தாக்குவது போல் பெண்ணினத்துக்கு சம உரிமை வேண்டும் என்று இந்து மதத்தை மட்டும் அவர்கள் ஒரு கோயிலை மட்டும் குறிப்பாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ இடத்தில் சில வழிமுறைகள் ஆகம விதிப்படி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சில கோயில்கள் பெண்கள் வரக்கூடாது என்று இன்னும் தென்னிந்தியாவில் எத்தனையோ குலதெய்வ கோயில்கள் இருக்கின்றன. எத்தனையோ விஷயங்கள் இருக்கும் பொழுது ஒரு பிரசித்தி பெற்ற, உலக புகழ்பெற்ற, தென்னிந்தியாவோட மிக பிரம்மாண்டமான பக்தர்கள் வரக்கூடிய ஒரு முக்கியமான கோயிலை குறிவைத்து பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் என்று போராட வேண்டிய அவசியம் என்ன வேண்டியிருக்கிறது? பெண்களுக்கு சம உரிமை வேண்டி போராட வேண்டிய விஷயங்கள் எவ்வளதோ இருக்கிறது நாட்டில், உலகில் எத்தனையோ மதங்கள் இருக்கிறது. இதே தர்காவில் போய் அவர்கள் பிரேயர் பண்ணுறதுக்கு, நாங்கள் தொழுகை பண்ணுறதுக்கு எங்களுக்கு வேண்டும் என்று கேட்க முடியுமா? ஒவ்வொரு மதத்திலும் சில கோட்பாடுகள் இருக்கிறது இல்லையா? குரானில் என்ன இருக்கிறதோ அதை அவர்கள் ஃபாலோ செய்கிறார்கள். முஸ்லீம் மதத்தை அதை புனிதமாக பின்பற்றுகிறார்கள். அதுமாதிரி இந்து மதத்தோட சில விதிமுறைகளை அவர்கள் புனிதமாக பின்பற்றுகிறார்கள். இதில் எதற்காக வேடிக்கையான விஷயங்களை செய்து கொண்டு அரசு வேடிக்கை பார்க்கிறது புரியவில்லை. கம்யூனிசம் என்பது மிக உயர்ந்த சித்தாந்தம். அது தொழிலாளர்களுக்கும் தொழிலாளர் வர்க்கத்திற்கும் இன்றைய உழைப்பாளிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு காலத்தில் உயர்வாக இருந்தது. இன்று அது அரசியல் லாபத்துக்காக சிலருடைய கைகளில் மாட்டி சின்னா பின்னமாகி கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். கம்யூனிஸ்டவாதிகள் செய்யக்கூடிய அரசியலில் ஏதோ ஒரு மதத்தை தாக்க வேண்டும் என்று சொல்லி, பெண்ணுரிமைக்காக போராடுவதாக சொல்லி, இப்படி நிறைய பித்தலாட்டங்கள் செய்து மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார். இனிமேலும் எல்லோரும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பார் என்று நினைக்க வேண்டாம். நிச்சயமாக இதற்கான நேரம் நெருங்கிவிட்டது. இதற்கான தீர்வு வெகு விரைவில் எதிர்பார்த்தது கிடைத்துவிடும். காரணம், எவ்வளவு நாள் தான் பொறுத்து கொண்டே இருப்பார்கள்? ஒரு இனத்தை மட்டுமே குறிவைத்து தாக்குவது என்பது காலங்காலமாக அது நடைமுறை சாத்தியமாக இருக்க முடியாது. நிச்சயமாக இதற்கான ஒரு விடிவு காலம் விரைவில் வரும். அப்பொழுது உணர்வார்கள் எங்கு எது எப்படி தவறு நடந்தது என்பதை. எல்லா மதத்திற்கும் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு அடிப்படை சுதந்திரத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்குள்ளே அவர்கள் வாழ வேண்டும். இன்னொரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு போய் தாக்குவது, மனிதர்களுடைய ஒற்றுமையை குலைக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு அரசு செய்து கொண்டிருக்கிறது என்றால் எந்த விதத்தில் இது நியாயம்? நிச்சயமாக இதுக்கு அந்த ஐயப்பனே இல்லை, மனிதர்களுடைய மனங்களில் இருக்கக்கூடிய இயற்கை எல்லோருடைய மனங்களிலும் இருக்கிறது. எல்லா மதத்தை சேர்ந்த பெண்களுக்குள்ளேயும் இந்த விஷயங்கள் இருக்கிறது. ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறு ஒட்டுமொத்த பெண்ணினத்தையே தவறாக நினைக்கும்படி, பெண் சுதந்திரம் என்ற போர்வையில் மிக மிக கேவலமாக நடத்தக்கூடிய இந்த விஷயத்தை, ஆலய பிரவேசத்தை வன்மையாக கண்டிக்கிறேன். இது நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கும் என்றும்